அந்த இருக்கு பாருங்க, அங்கதான் நம்ம போக போறோம். மேல வந்து ஒரு வழிப்பறி கும்பலே இருக்கு. அந்த கும்பல்ல இருந்து தப்பிக்கிறதே ரொம்ப கஷ்டம். சூப்பரா இருக்கு. பாருங்க இப்படி இருக்கு. சிவன் இங்கதான் காலை வச்சு தாண்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி இருக்கு பாருங்க சுத்தி. நிறைய சித்தர்கள் வந்து இருக்காங்க. அவங்க பத்தி டீடைல்ஸ் வந்து இதுல வந்து போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோல ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ்க்கு வந்து நம்ம போறோம். கிட்டத்தட்ட வந்து 4560 அடி உயரத்துக்கு வந்து நம்ம போறோம். இது வந்து திருவண்ணாமலை அப்படிங்கிற பிளேஸ்ல இருக்கு. திருவண்ணாமலையில பருவதமலை அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஓகேவா? ஸோ நீங்க தெரியல அப்படின்னா இந்த வீடியோல நான் ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்டா எவ்வளவுக்கு கொடுக்க முடியுமோ அத்தனையும் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஓகேவா? எப்பவுமே வந்து வீடியோ வந்து தனியா தான் பண்ணுவோம். இந்த வீடியோல என்னுடைய நண்பன் வந்து இந்த வீடியோல வந்து இணைஞ்சிருக்கான். ஸோ பார்த்துக்கோங்க, இவரு தான். இவர் வந்து சென்னையில இருந்து நம்ம கூட வந்து இணைஞ்சிருக்காப்புல. ஸோ கிட்டத்தட்ட நான் டிராவல் பண்ணி ஒரு 13 மணி நேரம் டிராவல் பண்ணி வந்திருக்கோம். ஆல்ரெடி வந்து ஒரு சில காரணங்களால வந்து கொஞ்சம் டிலே ஆயிட்டு, இல்லைன்னா நாங்க வந்து முன்னாடியே வந்திருக்கோம் இந்த இடத்துக்கு. பட் ஓகே, இப்பவே கொஞ்சம் த்ரில்லிங்கா தான் இருக்கு. உங்களுக்கு பிளேஸ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், செம்ம குளிர். நீங்க வந்தீங்கன்னா தெரியும். ஆனா எனக்கு இங்க இருந்து பார்க்கும்போது எதுவுமே தெரியல, அப்படிதான் இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோல ஏதாவது தெரியுமான்னு பாத்தீங்கன்னா தெரியாது, அப்படிதான் இருக்கும். என் மூஞ்சி உங்களுக்கு வந்து கொஞ்சம் பயமா தான் இருக்கும். ஓகேவா? நம்ம வந்து போயிட்டு இருக்கோம், செம்ம இருட்டு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எங்க இருந்து வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில இருந்து போலூர் அப்படிங்கிற பிளேஸுக்கு வந்து இறங்கணும். ஸோ போலூர்ல இருந்து நம்ம தென்மாதி மங்கலம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல இறங்கிருக்கோம். ஸோ அந்த இடத்துல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல எல்லாரும் நிறைய பேர் இறங்கி நடந்து போயிட்டே இருக்காங்க. ஆனா இது வந்து நாங்க வந்து யார்லி மார்னிங் பண்றதுனால எங்களுக்கு சுத்தி என்ன இருக்குன்னு தெரியல, மலையே தெரியல. அங்கன ஒரு லைட்டு தெரியுது உச்சியில, அதுதான் அந்த மலையா இருக்குமாங்கிறது தெரியல. விடிஞ்சாதான் தெரியும். அதுக்கு முன்னாடி நாங்க போயிட்டு இருக்கோம். பயந்துறாதீங்க, நம்ம ஐயா வந்துட்டு இருக்காப்புல. இங்க வந்து நிறைய சொல்றாங்க, அதாவது சித்தர்கள் வந்து நாய் வடிவுல வந்து நம்ம போறதுக்கு வந்து வழி காட்டுவாங்க அப்படின்னு சொல்லி நான் பார்த்திருக்கேன். நிறைய இடத்துல அவங்க சொல்லியிருந்தாங்க. நீங்க தென்மாதி மங்கலத்துல வந்து இறங்கிங்க அப்படின்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இங்க வந்து ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கு, அதை வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நண்பன் வந்து வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறதுல தீவிரமா இருக்காப்புல. அதனால அவர் வந்து ரொம்ப நாள் இங்க வரணும் அப்படின்னு சொல்லி பிளானு. நாங்க 2 பேருமே பிளான் போட்டோம். கிட்டத்தட்ட 2 மாசம் இருக்குமா? கண்டிப்பா 2 மாசமா பிளான் போட்டோம். அது இன்னைக்குதான் வந்து நடைமுறை வந்து படுத்திருக்கோம். இன்னைக்கு வந்து பிரதோஷ மாசம், சிறப்பான ஒரு நாளாம். ஸோ அதனால வந்து இன்னைக்கு நாங்க 2 பேரும் வந்தது வந்து இது ஒரு நல்ல மூமெண்ட். ஓகேவா? பாருங்க மக்கள் எவ்வளவு பெருசா இருக்குவாங்க. ருத்ராஜ மலையிலேயே செஞ்சிருக்காங்க. எவ்வளவு பெருசா இருக்கு, 8 அடி இருக்கும் மக்களே. ஃபுல்லா ருத்ராஜரையே செஞ்சிருக்காங்க. இந்த மக்களே மலை அந்த திருத்து பாருங்க, அதுதான். அதுக்கு மேல உச்சியில வந்து அந்த கோவில் இருக்கு. ஸோ நானும் ஃப்ரெண்ட் வந்து அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ போறதுக்கு வந்து ஒரு 4 hours வந்து ஆகுமா. ஸோ 4 hours ஆகும்னோடனே சார் வந்து விறுவிறுன்னு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இங்க வந்து வீரபத்திரர் கோவில் அப்படின்னு சொல்லி ஒரு கோவில் உண்டு. அங்க வந்து மூலிகை கஞ்சி ஒண்ணு கொடுப்பாங்களாம். ஸோ நமக்கு வந்து காலையிலேயே வந்ததுனால கிடைக்குமா, அதான் காலையிலேயே வந்ததுனால காலையில கிடைக்குமான்னு தெரியல. ஆனா ரெகுலரா டெய்லி வந்து கொடுப்பாங்க. ஸோ பிளேட்டு கொடுப்பாங்க. அந்த பிளேட்ல வந்து அந்த மூலிகை கஞ்சி கொடுப்பாங்க. மிளகுலாம் போட்டு ஒரு மாதிரி காரமா இருக்குமா. அந்த இருக்கு பாருங்க, அங்கதான் நம்ம போக போறோம். கொஞ்சம் ரிஸ்கான ட்ரெக்கிங் தான்.
பட் இருந்தாலும் சூப்பரா இருக்கும், செம்மையா இருக்கும். அப்படியே உங்களை நான் கூட்டு போறேன். ஓகே, அந்த வீடியோல நான் போல உங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போறோம். இங்க பாருங்க சைடு ஃபுல்லா சார் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சுத்தி சுத்தி நிறைய மலை இருக்கு. என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். இந்த என்ட்ரன்ஸ் எல்லாம் உள்ளக்கு போகணும். அந்த இருக்கு பாருங்க, இந்த இருக்கு பாருங்க, இதுதான் என்ட்ரன்ஸ். இதுக்குள்ள போகணும். போகும்போது நமக்கு ஆதார் கார்டு எல்லாம் கேட்பாங்க அப்படின்னு போட்டுருந்தாங்க. ஆனா இங்க ஆதார் கார்டு எல்லாம் இன்னும் கேட்கற மாதிரி தெரியல. இந்த இருக்கு பாருங்க, இதுதான் என்ட்ரன்ஸ். அனுமன் சிலை எவ்வளவு பெருசா இருக்கும் பாருங்க. ஸோ நம்ம டிராவலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. போற வழியில இப்போ பிளாட் சர்ஃபேஸ், ஸோ அதுக்கடுத்து படி இருக்கும். ஓகேவா, அந்த படி முடிஞ்சது பிறகு குமரி முக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இது போயிட்டு அப்புறம் அங்க இருந்து ஒவ்வொரு இதா இருக்கு. நான் போற வழியில எல்லாத்தையும் காட்டுறேன். ஓகேவா, ஸோ போகும்போது கண்டிப்பான முறையில நீங்க ஒரு கம்பு எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா குரங்குடைய அட்டோலியும் அதிகமா இருக்கும். இதுல தப்பிக்கிறதுக்கு அந்த கம்பு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா, நான் தெரியுறேன்னா நல்லாவே தெரியுது, சூப்பரா இருக்கு. தெரியுதா? கம்பு கண்டிப்பா எடுத்துக்கணும் ராஜே. இப்போதைக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. கவர்ஸ் அதிகமா எல்லாரும் கீழே போடுவாங்க. மேக்சிமம் நண்பன் வாங்கி பேக் ஸ்டாப்ல கரெக்டா அது மாதிரி நீங்க பிளாஸ்டிக் கவர் கொண்டு வரீங்க அப்படின்னா அந்த கவரை நீங்களே எடுத்துட்டு போயிருங்க. மேக்சிமம் இந்த ஃபுட்டெல்லாம் கொண்டு போறதை தவிர்த்துக்கோங்க. மேல ஒரு வழிப்பறி கும்பலே இருக்கு. அந்த கும்பல்ல இருந்து தப்பிக்கிறதே ரொம்ப கஷ்டம். அவங்க கிட்ட மாட்டிட்டீங்கன்னா அவ்வளவுதான், அடிச்சு வம்சம் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றது? ஃபர்ஸ்டாவா, அது நம்ம இங்க வீரபத்திரர் கோயில் இருக்குல்ல, அந்த கோயில்ல மூலிகை கஞ்சி கொடுத்துருந்தாங்க. மக்களே நிறைய கேர்ள்ஸ் எல்லாம் வராங்க. விமென்ஸ் நைட்டே ஏறி மேல இருந்துட்டு அப்புறம் இறங்கியிருக்காங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா மக்களே, மேல இருக்கிறது சிவன் கோவில். அது மல்லிகார்ஜுனர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, இங்க இருந்து பாக்குறதுக்கு எப்படி இருக்கு பாத்தீங்களா? இங்க பாருங்க, அந்த உச்சி சரியான உச்சி. செங்குத்துல இருக்குது அந்த ஆறு. பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. கண்டிப்பா இத்தனை மணி நேரம் ஆகப்போகுதுன்னே தெரியல. பட் இருந்தாலும் ஓகே, 4 மணி நேரம் 4 மணி நேரம் வாட்ச் வேணா கட்டிக்குவோம். செங்குத்து. அதுல கடப்பாறை அப்படின்னு சொல்லி வழி அப்படின்னு சொல்லி ஒண்ணு உண்டு. அது நெட்டுக்கு இருக்கும். அதுதான் இருக்குதுலயே அது ரொம்ப ரிஸ்கான பாதை. நம்ம போறோம் பாத்தீங்களா இந்த பாதை. ஸோ இந்த பாதை தென்மாதி மங்கலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதை, கடலாடி அப்படிங்கிற ஒரு பகுதியில இருந்தும் ஒரு பாதை வரும். ஸோ 2 வழி அங்க வரலாம். ஸோ என்ன அப்படின்னு அந்த கடலாடி வழி இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அது எடுத்த உடனே ஃபாரஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ தென்மாதி மங்கலத்துல இருந்து நம்ம போறதுனால இங்க உங்களுக்கு பிளாட் சர்வீஸ், அப்புறம் உங்களுக்கு படிக்கட்டு வரும். ஸோ அதுக்கப்புறம் தான் ஃபாரஸ்ட்குள்ள போற மாதிரி இருக்கும். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தென்மாதி மங்கலம் அப்படிங்கிறது ரொம்ப பழமையான ஒரு பிளேஸ். இங்க இருந்து தான் போறதுக்கான வழி முன்னாடி இருந்திருக்கு. இந்த கடலாடி அப்படிங்கிறது அது டைரக்டா ஃபாரஸ்ட்டுக்குள்ள இருந்து போறதுனால அது குறுக்கு வழி மாதிரியா. ஸோ 2 வழியும் ஒரு இடத்துல போய் ஜாயின் ஆகும். ஸோ அந்த இடத்துல இருந்து ஒரே ஒரு பாதை. ஓகேவா? ஸோ இது இதை குழப்பிக்காதீங்க. ஸோ இதை தெளிவா புரிஞ்சு வச்சோங்க. நீங்க தென்மாதி மங்கலம் வழியா வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த வீரபத்திரர் கோயிலுக்கு போக முடியும். அங்க போனீங்கன்னா உங்களுக்கு அந்த மூலிகை கஞ்சி அது உண்டு கண்டிப்பா. அதை சாப்பிடணும். அதை சாப்பிட்டுட்டு ஏறினாலும் ஏறினபடி, இல்லைன்னா காலையில சாப்பிடாம எங்கிட்ட வந்துட்டோம். அதனால சாப்பிட்டா மட்டும்தான் இவ்வளோ பெரிய மலையை நம்ம ஏற முடியும். உங்களுக்கு பாக்குறதுக்கு சின்ன மலை இதெல்லாம் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு பாருங்க. அதுல செங்குத்தா இருக்கு பாருங்க. அது மேலதான் அந்த கோவில் இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க.
ஃப்ரெண்டு வந்து என்ஜாய்மெண்ட்ல அவனுடைய ஃப்ரெண்டுக்கு வீடியோ கால் பண்ணி இடம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டிட்டு இருக்கான். ஸோ அவ்வளோ ஹாப்பியா இருக்கான். ஏன்னா ரொம்ப நாள் இந்த பிளான் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு தான் நடைமுறைப்படுத்திருக்கோம். செம்ம சூப்பரா இருக்கு. வாங்க போற வழியில காட்டுறேன். இந்த இங்க கல்லெல்லாம் வரிசை அடிக்க வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க ஒரு நம்பிக்கை இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி நீங்க கல்லெல்லாம் அடிக்க வச்சீங்க அப்படின்னா சீக்கிரமா வீடெல்லாம் கட்டிடுவீங்களா. ஸோ அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா தெரியும், இங்க அதிகமாக நிறைய பேர் கல்லை ஃபுல்லாத்தையும் அடிக்க வச்சிருக்காங்களா. ஸோ இதுக்கு ரீசன் அது ஒண்ணுதான். நீங்களும் இதே மாதிரி கல்லாம் அடிக்க வச்சீங்க அப்படின்னா சீக்கிரமா வீடு கட்டிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை எல்லாருக்கிட்டையும் இருக்கு. அப்படி நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நிறைய பேர் இப்படி கல்லாம் வரிசை அடிக்க வச்சிருக்காங்க. மக்கள் இந்த பகுதிக்கு வர்றதெல்லாம் முக்கியம் இல்லை. இந்த பகுதிக்கு வாரீங்க அப்படின்னா நீங்க கொண்டு வர பிளாஸ்டிக் கழிவுகள் எல்லாம் நீங்களே கொண்டு போயிருங்க. நீங்க நிறைய பிளாஸ்டிக் கழிவுகள் வந்திருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் வாட்டர் பாட்டில் அது இதுன்னு எல்லாத்தையும் தூக்கி அதை வாட்டுக்கு போட்டு வச்சிருக்காங்க. மேக்சிமம் அது அவாய்ட் பண்ணிக்கோங்க. நந்தி இருக்கு இந்த இடத்துலயும் அதிகமா அந்த கல்ல ஃபுல்லாத்தையும் அடிக்க வச்சிருக்காங்க. பாருங்க நிலைமையை பார்த்தீங்களா? கம்பு உடைச்சு வச்சிருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வழிப்பறி கும்பல் வந்தா பாருங்க. இல்ல கம்பு மொத்தமே ஓடுது பாரு. இன்னும் எனக்கு பாதுகாப்பு. நான் சொன்னோம்ல இங்க கொடுப்பாங்க, நீங்க நான் சாப்பிட்டு போயிருமா நண்பா, அது பாட்டுக்கு பாருங்க வருமா. அடியார்கள் சென்னை மகான் சாங்கு சித்த சிவலிங்க நாயனார் அவருடைய குழுவில் வந்திருக்கோம். இது 6வது டைம் நாங்க பர்வதமலை வந்திருக்கோம். ரொம்ப நன்றி. நாங்க சாப்பாடு வாங்க போறோம். மூலிகை கஞ்சி ஊறுகாய். சிதன் சம்பந்தமா மிளகுலாம் போட்டு வச்சிருக்காங்க பாருங்க. டேஸ்டா இருக்கு. ஊறுகாய் டேஸ்டா இருக்கு. மாங்காய் ஊறுகாய். அதாவது வீரபத்திரர் கோயில்ல சாப்பிட்டோம். அந்த கஞ்சி சொன்னோம்ல, செம்ம டேஸ்டா இருந்துச்சு. வேற லெவல்ல இருந்துச்சு. புறங்கட்டூரி அதிகமா தாங்க முடியலன்னு சொல்லிட்டு கம்பு எடுத்து வச்சிருக்கோம். மக்களே, நான் பட்டை அடிச்சு பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டவங்க இருக்காங்க. சோ அவங்களுக்கு சஸ்பென்ஸா இந்த ஒரு பட்டு செம்மையா இருக்குல்ல. கையில கம்பு வச்சுட்டு காந்தி தத்தா மாதிரியா பட்டை அடிச்சுட்டு, காந்தி தத்தா பட்டை அடிக்க மாட்டாரு. பட் இது இந்த மலை நிறைய ஹிஸ்டரி இருக்குங்க. அதாவது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது அனுமன் இருக்காரு பாத்தீங்களா, அவர் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போகும்போது ஸோ அதுல விழுந்த ஒரு பகுதி தான் இந்த பர்வத மலை அப்படின்னு சொல்றாங்க. இந்த மலையில தான் ட்ரெக்கிங் போறோம். செப்பல்லாம் கழட்டி வீரபத்திரர் கோயிலே விட்டுட்டோம். ஸோ நிறைய க்ரௌட் போயிட்டே இருக்கு. நம்ம அப்படியே போவோம். மக்களே, அதாவது மலைக்குள்ள ஏறும்போது இந்த படிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இது போக போக அப்படியே குறைய ஆரம்பிச்சோம். கொஞ்சம் வேகமாக நடப்போம். ஏன்னா வெறுங்காலில் நடப்பதால் சற்று மெதுவாக தான் நடக்க வேண்டி இருக்கிறது. போக போக ஃபாரஸ்ட் கொஞ்சம் டீப் ஃபாரஸ்டா போகுது. பாருங்க மக்களே, வியூ வேற லெவல்ல இருக்கு பாருங்க. எப்படி போகுது. கொஞ்சம் வேகமா நடப்போம். அந்த உட்காந்துட்டான், அவனை பிடிச்சாச்சு. இது 300வது படிக்கட்டு. இப்போதைக்கு 300 படிக்கட்டு தாண்டி நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம். மக்களே, மேல ஒரு இடத்துல சங்கு ஊதுறாங்க. அந்த சவுண்டு இங்க வரைக்கும் கேட்கும். போற வழியில கொஞ்சம் குரங்கு தொல்லை அதிகமாக இருக்கு. கொஞ்சம் பார்த்தே தான் போக வேண்டியது இருக்கு. படிக்கட்டு கிராசிங் மக்களே.
இதுக்கு அடுத்து ஃப்ளாட் சர்ஃபேஸ் வந்து கிடையாது. ஸோ நம்ம வந்து இனிமேல் நெட்டுக்கு தான் போக வேண்டியிருக்கு. இங்கே பாருங்க, இங்கே ஒரு சூளம் இருக்கிறது, குரங்கும் இருக்கிறது. எங்கேயோ ஊதுற சங்கு அது அங்கே ஊதுறதான்னு தெரில, இங்கே வரைக்கும் கேட்கு. முகலே இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 500 குரங்கு பார்த்துருக்கோம். 500 குரங்கு பார்த்துருக்கோம். பாருங்க அந்த இருக்கு பாருங்க அந்த டாப்பு. நம்ம அங்கே தான் போக போகிறோம். எப்படி இருக்கு பாருங்க. ஆனால் நாங்கள் இங்கே தான் இருக்கோம். கிட்டத்தட்ட போகிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 3 hours ஆயிரும். இவங்க எப்படா பயப்படாமல் போயிட்டு வர்றாங்க. ஒரு வேளை பழைய இருக்குமா இருக்கும். அந்த குட்டிகளும் ஒன்றா தான் தேடி வருது. ஒரு மக்களே எப்படி இருக்குன்னு பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். இங்க ஒரு கோவில் இருக்கு. ஸோ இங்க போயிட்டு நம்ம சுவாமி கும்பிட்டு செல்வோம். பட் இங்க என்ன ஒண்ணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காட்டு பகுதியெல்லாம் மக்களை வந்து விடும்போது இது மாதிரி பிளாஸ்டிக் கழிவுகள்லாம் அங்கங்கே போட்டு வச்சுட்டு போயிருந்தாங்க. இதுதான் வந்து கவர்மெண்ட் தெளிவான விழிப்புணர்வு கொடுத்தாலும் மக்கள் அதை வந்து ஃபாலோ பண்றதே கிடையாது. அது வாட்டு போட்டு போயிருந்தாங்க. எதுக்குன்னு எனக்கு தெரியவே இல்லை. இங்க பாருங்க, இதிலே போட்டிருக்காங்க பாருங்க, 5 அறிவு ஜீவன் மலையை அசுத்தப்படுத்தவில்லை, 6 அறிவு மனிதன் அசுத்தப்படுத்தலாமா அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. உண்மை அதுதான். ஏன்னா நிறைய பேர் இது இப்படிதான் போட்டு வச்சிருக்காங்க. என்னதான் இப்படிலாம் விழிப்புணர்வு கொடுத்தாலும் நம்ம மக்கள் இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன செய்ய, மக்களே படிப்பை கொண்டே தான் இருக்கிறது. எவ்வளவு தூரம் போக வேண்டியிருக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு 10% கூட கிராஸ் பண்ணல. இப்போ வந்து நெட்டுக்கு தான் இருக்கு. இப்போ இது அதுக்கு விட நெட்டுக்கு ஏறிட்டு இருக்கு பாருங்க. இந்த படி இன்னும் போக போக படியே இருக்காது. படி நெட்டுக்கு ஏறி கொண்டிருக்கிறது. அதனால் பார்த்துதான் ஏற வேண்டும். இப்பவே தொடலாம் பிடிக்க ஆரம்பிச்சுட்டு காசு வலிக்கு கால் வலிக்க ஆரம்பிச்சிட்டேங்க. ஆனா அவமாட்டுக்கு நடக்கான். உனக்கு காலே வலிக்கல, அது பாட்டுக்கு போற. அந்த நெட்டுக்கு ஏறும்போது காலு பிடிக்க பாருங்க. எவ்வளவு பெரிய படம். தண்ணி பிரச்சனை எப்படி இருக்கும் பாரு மக்களே. 700 படி கிராஸ். இருக்குண்ணே. மைக்க நீ மாட்டிக்கிடுதியா? நீ மைக்க மாட்டிக்கோ. பேச வராதா? சாருக்கு பேச வராதான் சார். ஆனா என்சிசி ஆர்மி டிஃபென்ஸ் அகாடமி. ஸோ 750 படி முடியலடா சாமி. 750 படி கிராஸ் பண்ணிட்டோம். இது 800 படி. சார் என்ன வலிக்கா? 1200 எவ்வளவு படி சொன்னாங்களே. நண்பா அங்கிட்டு போய் ரெஸ்ட் எடுவா. 800 படி கிராஸ் பண்ணி வந்துட்டோம். இப்பதான் கொஞ்சம் அந்த எஃபெக்ட் வந்து காட்டுது. பக்கம்தான் படி முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு பிறகு வந்து ஒரு டாஸ்க் வந்து இருக்கு. அந்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணணும். அதை விட மீன் என்னன்னா கடப்பார வழி, அது கிராஸ் பண்ணணும். பார்ப்போம் போவோம். $850 படி கிராஸ் பண்ணி விட்டோம். ஃபுல் பிளாஸ்டிக் எல்லாமே வாட்டர் பாட்டில குடிச்சிட்டு அது வாட்டுக்கு போட்டு வச்சுட்டு போயிருக்காங்க. எவனாவது சொல்றது கேட்கறானுங்களா? நோ. இது மாதிரி தான் 1080 படியை கிராஸ் பண்ணியாச்சு. இன்னொரு 200 படி. மக்களே ஃபுட்டு ஏதாவது கொண்டு வந்தீங்கன்னா ஊடையில நம்ம ஆட்கள் பறித்து தின்று விடுவாங்க. அதனால கொண்டு வரத அவாய்ட் பண்ணிக்கோங்க. மக்களே உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் பாருங்க. இங்கே பாருங்க, பிளாஸ்டிக்லாம் போடக்கூடாது அப்படின்னா நம்ம ஆட்கள் அங்கே தான் போடுவாங்க. அவ்வளோ புத்திசாலி.
இங்கே வரேன். 100வது படி வெற்றிகரமாக ஏறிவிட்டோம். அங்கேயும் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, கல்லெல்லாம் வரிசையை அடுக்கி வச்சிருந்தாங்க. இங்கேயே மாதிரி வச்சுருக்காங்க. அப்போ தான் வீடு சீக்கிரமாக கட்டிடுவாங்க. இவங்கெல்லாம் பங்களாவே கட்டிடுவாங்க. அவ்வளோ பெரிய கல்லை எடுத்து அடுக்கி வச்சுருக்காங்க. 1200 படியா? இதுக்கு பேர் படி கிடையாது. இதுக்கு மேலே இப்படிதான். இதுக்கு மேலே படி கிடையாது. இதே வழியாக தான் போக வேண்டி இருக்குது. அதாவது இது பருவதமலை. பருவதம் அப்படின்னாலே இங்கே தான்டா சங்கு ஊடுறாங்க. பருவதம் அப்படின்னாலே மலை. இது மலைகளுக்கெல்லாம் மலையாம். சங்க நூல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் மலைப்படுகடாம் அப்படிங்கிறதுல வந்து நவீர மலை அப்படின்னு வந்து ஒரு மலையை குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ அதுதான் நாளடைவில் பருவத மலைன்னு மாறிட்டு இது வந்து நவீர மலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதில் வந்து நன்னன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னன் இருப்பான். அவர் வந்து இந்த மலைக்கு மேலே வந்து ஒரு கோட்டையை வந்து கட்டியிருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலே அந்த கோட்டை வேற இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏறி ஏறி கஷ்டப்பட்டு ஏறி உங்களுக்காக வீடியோ பண்ணுறேன். இந்த சப்ஸ்கிரைபை தட்டி விட்டுருங்க மக்களே. இந்தா ஒரு கல் ஒரு நாளும் உயிர் சேதாரம். டேய் மேலே எவ்வளோ கூட்டம் வராங்க மக்களே. மேலே அங்கே வருங்க எவ்வளோ பேர் வராங்கன்னு. வாங்க அப்படியே போவோம். இங்கே வருங்க மக்களே. இங்கே பாருங்க மலையை பாருங்க மக்களே எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்கா? ஸோ அதனால் ஆல்ரெடி செம்ம சொட்டு. ஸோ அதனால் உங்களுக்கு மேலே போகும்போது என்னெல்லாம் இருக்கும் அத்தனையும் உங்களுக்கு காட்டுறேன். சும்மா இல்லைடா நண்பா, சும்மா ரெஸ்ட் எடுத்து நீங்கள் சாமி விட்டுருப்பீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓடிக்கிட்டு அப்படியா? இன்னும் ப்ரொமோஷன் ஆமா பிரச்சனை போடு. बोले बुम्बे बोले भोलेनाथ सबसे बड़ा करियो भगवान जय बोले शंभो. என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நல்லா போடுதா? ஓடுது. ஆமா. ஏதாவது குறை இருந்தாக்கா அப்பா கிட்ட கேட்கலாம். என்ன கேட்டிருக்கேன். ஆமா, அப்பா மேல இருக்காரு, அவர்கிட்ட கேட்டீங்கன்னாக்கா குறையெல்லாம் தீர்த்து வச்சிருவாரு உங்க குறையெல்லாம். ஆமா போடு தட்சணி. டேய் நண்பா, புகை புகை இவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்களடா. மக்களே இப்பதான் பாதை அப்படியே உள்ளக்கு ஒரு மாதிரி டைப்ல போக பாருங்க. போக போக பாதை கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கிறது. இதை விட மேல இன்னொரு இடம் வசமா சிக்க போறோம். அங்க உங்களுக்கு காட்டுறேன். அங்க வாங்க போலாம். எங்க போற? சைடாக்கு எங்க போன மாதிரி இருக்கு. மழை பெஞ்சதுன்னா ரொம்ப கஷ்டம். அப்படி தண்ணி மேல இருந்து ஓடி வரும். அவன் முதல்ல ஏற முடியாது. இங்க ஒரு இது வேற சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாய்களுடைய ரூபத்துல சித்தர்கள் வந்து வழிகாட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்க இருக்கு பாத்தீங்களா, நாய் இருக்கு. இங்க பாருங்க பின்னாடியே வரான். வாடா வாடா போலாம். இங்க பாருங்க. பாருங்க போயிட்டியா? இந்த வாரண்டா மக்களே. இந்த பாதை கொஞ்சம் மோசமாக தான் இருக்கிறது. பிள்ளை கவராதா பாருங்க. பரவாயில்லையா? இங்க இருந்து பாருங்க. இங்கதான் பாப்போம். பாத்தியா
எங்க நிக்காங்க இப்போ ஒரு சின்ன தெரியுது பாருங்க. அதுதான் நான் போயிட்டு மேலே ஏறிக்கிட்டு இருக்கேன். அம்மா மக்களே, 2 வழி இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? இது நம்ம வந்து தென்மாதிமங்கலம் ரூட்டு. இந்த சைடு போனோம்னா கடலாடி ரூட்டு. ஸோ 2 வழியா வரலாம். ஆனால் அங்கே ஸ்டார்ட் பண்ணுறது கடலாடியில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட் ரூட்டாகவே இருக்கும். இங்கிட்ட வரதான் ஓரளவுக்கு வந்து படியெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி இருக்கும். மக்களே, போக போக நெட்டுக்கு தான் இருக்குது. மக்களே, வழி வந்து விட்டது. மக்களே, இந்த கம்பிப்பாதை வந்து விட்டது. இந்த கம்பிப்பாதை வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஏறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் மோசமா தான் இருக்கிறது. பாருங்க, இல்லை அஜய், இங்க பாருடா, இங்க பாரு, வியூவா பாரு. என்ன இப்படி இருக்கு பார்த்து பாருங்க மக்களே. என்னடா இது கம்பி இல்லை, கம்பி மாதிரி. இடிச்சிடாம கீழே ஒரு பதில் சொல்றாரு, மேலதான் மீனா இருக்கு, அது தெரிஞ்சுதான் வந்திருக்கும். ஏஜ் பீப்புளும் மேல ஏறி போயிட்டு தான் வராங்க. இங்க பாருங்க, எனக்கு பின்னாடி ஒரு வியூ வந்து தெரிஞ்சுருங்க எப்படி இருக்குன்னு. எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. பள்ளம் ரொம்ப பெருசா இருக்கு, அதனால விழுந்தேன்னா அவ்வளவுதான், எங்க போய் நிப்போம் தெரியல. அங்க பாருங்க, மழை அப்படியே அங்க வரைக்கும் வேற லெவல்ல இருக்கு, சூப்பரா இருக்கு. மேல வந்து ஏறினீங்கன்னா தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ண முடியும். செம்மையா இருக்குல்ல? மேல போமா, மேல போமா. அங்க போயிட்டாங்களா? மேல ஒருத்தர் நிக்கிறீங்க. வந்துட்டோம், ரொம்ப பக்கத்துல வந்துட்டோம். மேல இந்த கடப்பாறை மட்டும் ஏற்கனவே முடிஞ்சு. வியூ போடுறா வெயில் அடிக்க ஆரம்பிச்சு. ஆமா மக்களே, வியூ வேற லெவல்ல இருக்கு. எப்படி இருக்கு ஜெய்? சூப்பரா இருக்கு. எப்படி இருக்குன்னு கேட்டேன்னா சூப்பரா இருக்குன்னு ஒரு வாரத்துல முடிச்சிட்டேன். சூப்பரா இருக்கு. எடுத்து ஏதாவது சொல்லு. வெயில் அடிக்க ஆரம்பிச்சுட்டு சீக்கிரம் நடக்கணும், சீக்கிரம் நடக்கணும். போகல. அப்புறம் தரிசிக்கணும். எதிராவளி இதுதானே, நம்ம நேரெல்லாம் இந்த இருக்கு. இப்படியே போவோம். அது ஏன் நெட்டுக்கு அங்கிட்டு போயிட்டு இந்த இருக்கு சிம்பிளா. போடுறா அஜய், திரும்பி போடுறா. வேற லெவல்ல இருக்கு மக்களே. பாருங்க மக்களே, எப்படி இருக்கு பாருங்க. போனா போனா பாருங்க மக்களே, எப்படி இருக்கு அப்படியே திருப்பி காட்டுறேன். பாருங்க, இதுக்கு மாதம் போறோம். சரியான வெயில் மக்களே. வந்தாச்சு மக்களே. குறுங்கி பரண்டி விட்டுருச்சான், கடிச்சிச்சாமா. கொஞ்சம் பார்த்து இது பாரு, இது பார்க்க பயங்கரமா இருக்கு. கையில கம்பு இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெரியல, ஏதோ வேண்டுதல் நினைக்கிறேன். கல் வச்சு கட்டிருக்காங்க இன்னைக்கு, அப்படிதானே மக்களே? மிக அருகில் வந்தாச்சு. பயங்கரமான ஒரு இடம் இருக்கு. நான் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, கடப்பாறை வழி அப்படின்னு சொல்லிட்டு. அது ஃபுல்லா நெட்டுக்கு கம்பி மட்டும் இருக்கும், அதுலதான் ஏறணும். மெயினானது அதுதான் ரொம்ப திருவிழை. குடிக்கிற ஸ்டைல போடு மக்களே. மாவளுடன் எதிர்பார்த்த கடப்பாறை பகுதி வந்து விட்டது.
நெட்டுக்கு எப்படி இருக்குங்க பாருங்க. இது வந்து இறங்குற பகுதி, அது ஏறுற பகுதி. அங்க ஏறிட்டு இருக்காங்க பாருங்க. நம்ம இப்ப அதுலதான் ஏற போறோம். இருக்குதுலயே ரொம்ப ரிஸ்க். ஆரம்பிக்கலாமா? நண்பா எல்லாரும் ஏறினதுக்கு அப்புறம் ஏறலாம் நண்பா. யாருக்காவது கால் ஸ்லிப் ஆச்சு ஒண்ணும் செய்ய முடியாது. சோபா இல்லையே நண்பா. நம்ம வந்து பாதியா எனக்கு கொஞ்சம் லைட்டா தலை சுத்தமா இருக்கு. நான் சைடு வரைக்கும் உட்காந்துக்கிறேன். அது போல நம்ம வந்தது இப்படி பார்த்துட்டுதான் வரும் மக்கள். ஒரு மெல்லிய கோடு, அது கூடதான் நம்ம வந்து நடந்து வந்தோம். எத்தனை மணிக்கு ஏறணும் அஜய்? 6 மணிக்கு ஏறணும். 5 மணிக்கெல்லாம் 6 மணிக்கு ஏற ஆரம்பிச்சோன்னே. சூப்பா இங்க பாருங்க, மேல பாருங்க, இங்க பாருங்க மக்களே. பாருங்க எப்படி இருக்கு. நண்பா ஏறிடுமா? ரொம்ப ஏறி பாருங்க மக்களே, நம்ம ஏற ஆரம்பிப்போம். ஓகேவா? பேக் கிட்ட பண்ணிக்கோ. மேல போயிட்டு போன் பண்ணி பேசு. கொண்டு வரா மேல போயிட்டு போட்டோ எடுக்கிறான். அப்படியே ஈனு காட்டுது. சரியா மக்களே? பயங்கரமா இருக்கு மக்களே. எப்படி எழுது வருது? ஹைலைட் பத்தியவானா போன கட் பண்ணிட்டு ஏற ஃபர்ஸ்ட். யாரும் இல்லடா ஏற கம்மனு வெறும் உடம்பு மட்டும் தான் இருக்குது. பெரிய மனுஷன் தான் மக்களே. சரியான ஏத்தம் அங்க வருங்க. பெரிய மனுஷனா ஏறுவேன்றான். திரும்பி பார்க்க அப்படியே டைவ் அடிச்சிருப்பேன். நண்பா போன் இருக்கா நடிகா மேல மக்களே சரியான பாருங்க மக்களே. நண்பா எப்படி இருக்கு? நண்பா பாக்குறீங்க குளம் பயங்கரமா இருக்கு. வேற லெவல்ல இருக்கு நண்பா. எதையா பிடிக்கிறது?
மக்களே சரியானது மக்களே. கீழே பார்த்து மக்களே சரியான குடும்பம் மக்களே. எப்படி இப்படி இது பண்ணி பாருங்க. யோ ஏரியா சும்மா கை காலம் நடுவுன்ற என்ன ஏரியா நண்பா வெற்றிகரமா வந்துட்டோம் நண்பா. அவ்வளவுதான். சைடு படி வழியான விடு இல்ல ஃபார்மான இல்ல நண்பா. கம்பி பார்த்து பிடினா செயினை பார்த்து பிடிக்கும் போது வழுகும். மக்களே மக்களே நம்ம இதுலதான் வந்திருக்கோம். தவிந்து தவிந்து போக வேண்டிய நிலைமை இருக்கு. சூப்பரா அஜய் சைடு கம்பியை பார்த்து இப்படி கீழே இப்படின்னு பாட்டம் கம்பி எப்படி பாருங்க எங்க நிக்கிறோம். அஜய் சைடு பாரு. நீ வந்து மறக்கிறாயா நல்லா பாருமா மக்களே பாருங்க மக்களே. என்னமா எடுக்கடுங்க. முக்கியமான பகுதி இதுதானே. அதிகமா நீ தான்டா இருப்ப. மக்களே பாருங்க மக்கள் நம்ம எங்க ஏறி வந்திருக்கோம். வேற லெவல்ல இருக்கு. சுபோ மக்களே ராஜா வா மேல வா ராஜா வாயா அப்படியே ஒதுங்கி வாயா மக்களே 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 பாருங்க மக்களே எப்படி வந்திருக்கும். சேஸ் பண்ணா நீ இப்ப கேமரால தெரியவ. இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து பார்த்து மிதி. பாருங்க கடினமான பகுதி. மக்களே இந்த கம்பி பாறை கடப்பாறை கம்பி வழியா கடப்பாறை வழிப்பாதை ரொம்ப த்ரில்லாதான் இருந்துச்சு. மைக் இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டா அவார்டு பேசிட்டு வந்தேன். இருக்கு சும்மா
ராத்திரி வந்தா 6 மணி இருந்து ஏறாரு. நம்ம 7:50 இருந்து ஏறோம். லைட்டா நீட்டமா விட்டா கீழே வேறும் தலைவா, கீழே போயிரும், கேமரா போயிரும். இதான் முன்னாடி போவாதரா கீழே வரைக்கும் அடிச்சுடுவான். அன்பா கம்மூர் மேல தீட்டு வந்துருக்கலாமோ. மக்களே இதோ வந்துவிட்டோம். ஆனா ரொம்ப த்ரில்லிங். இதை நம்பி நான் எப்படி இதுதான் அந்த நன்னன் அப்படின்னு சொல்ல மன்னன் இருக்காருல்ல, அவரு கட்டின கோட்டை தலைவா பார்த்து இங்க பாரு மேல அட்டுலியும் பண்றாங்க. மக்களே முக்கியமான பாதையை கடந்து வந்து விட்டோம். எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கீழே ஒரு கமெண்ட போட்டு விட்டுருங்கள். கடப்பாறை வழிபாதை எப்படி இருந்தது? கடப்பாறை வழிபாதை கடப்பாறை படி நடந்து முடிச்சுட்டு சக்சஸா முடிச்சிட்டோம். அதனால வந்து மிக அருகில், கோவிலுக்கு மிக அருகில் வந்து விட்டோம். இங்க வருங்க, மேல வழிப்பறி கொள்ளையர்கள் மட்டும்தான் கொஞ்சம் அதிகமா இருக்காங்க. அவங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். எப்போ வந்து அடிச்சு தூக்கிட்டு போவீங்கன்னு சொல்ல முடியாது. அது அந்த கடப்பாறை கம்பு பாதை இருக்கு பார்த்தீங்களா, கடப்பாறை பாதை. ஸோ அதை தாண்டி வந்த பிறகு எல்லாருக்கும் ஒரு உற்சாகம் வந்து விட்டது. அந்த ஒரு உற்சாகத்தினால எல்லாரும் கத்துறாங்க. அங்க பாருங்க வியூ பாருங்க மக்களே, வேற லெவலா இருக்கு. அதனால நீங்க கண்டிப்பா இந்த ஏரியாவுக்கு வந்து ஒரு டைம் விசிட் பண்ணிருங்க. கடைசியில என்னை திட்டி இருக்கக்கூடாது. ஆனா ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தான் நண்பா, வேற லெவலான எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப பொறுமை வேணும் ஏறதுக்கு. அவசரப்பட்டு நம்ம போக முடியாது. மக்களே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இங்க இருந்து எப்படி சவுண்ட் வருது? போட்டாவா ஏரே, நம்ம இங்க இருந்து கொஞ்சம் போறது நல்லது நான் நினைக்கிறேன். வா இங்க வா. ஏது அப்புறம் நேச்சர் ரசிக்கலாம். நண்பா ஏன் இப்படி நிக்கானுங்க? அதுல 2 வழி இருக்கு. அப்படியும் போலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாதன்னு சொல்லி பார்ப்போம். சிவன் இங்கதான் காலை வச்சு தாண்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது சிவனுடைய பாப்பம் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க மக்களே. இங்க மிதிச்சுதான் தாண்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு இது உண்டு. ஒரு படிக்கட்டு கூடி போச்சு. இப்படி இருக்கு மக்களே வேற லெவல்ல இருக்கு மக்களே, வேற லெவல்ல இருக்கு. பாருங்க எப்படி இருக்குங்க. போமா ஒரே லவர்ஸ் இங்க வந்து அவங்களுடைய காதல் முத்திரையை பதிச்சிருக்காங்க. இந்த பாதை கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும்.
அப்படி வந்தா இன்னும் கொஞ்சம் ஜாலியா இருக்கும். இங்க படிய பாருங்க மக்களே, இந்த படி கூடி மட்டும் அதான் எப்படி மேல மேல ஒரு சின்ன பள்ளம் மாதிரி வெட்டி தண்ணி மழை பெய்யும்ல, அந்த தண்ணியை சேகரிச்சு அந்த தண்ணியை தான் பில்டிங் கட்டுறதுக்கு வந்து யூஸ் பண்ணாங்க. சிமெண்ட் கல்லு மேல இருக்கிற இது இந்த கல்லையே தான் யூஸ் பண்ணிருக்காங்க. சிமெண்ட் மட்டும் கொண்டு வந்திருக்காங்க. மண்ணும் கீழே இருந்தாங்க. மேல வர்றவங்க கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வந்திருக்கான். நண்பா வந்து விட்டோம் நண்பா. இந்த பாதை நம்ம அங்க பாத்திருந்தோம் பாத்தீங்களா, ஒரு பெரிய இரும்பு பாதை மாதிரியா, அது இங்க வாங்க. நம்ம வந்த பகுதி எப்படி இருக்காங்க, பொறுமையா வரலாம் நண்பா. வந்து விட்டோம் நண்பா. வந்து விட்டோம். சரி நானா அதோடதான் அதுக்கு எடுத்து பெருசா ட்ரை பண்ணுவோம். கிளியர் ஆயிடுச்சு. ஆமா ஆமா வந்து விட்டோம் வெற்றிகரமாக. தம்பி எந்த ஊர் உனக்கு? மதுரை இல்ல, எந்த டிஸ்ட்ரிக்ட்? சென்னை. சென்னையா? தனியா வந்துருக்க? சம்மன் ஏரியா வந்துருக்கியாப்பா? இப்பதான் ஏரி இருக்கும். கோவிலுக்கு வந்து வந்தாச்சு. வாங்க மேல போயிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். இதுக்கு டோக்கன் போட்டுறாங்களா? மக்களே கிட்டத்தட்ட இந்த வீடியோ ரொம்ப பெருசா இருக்கும். பட் இருந்தாலும் வேற லெவலில் இருக்கும். மேல கோயில்ல போயிட்டு இங்க வந்து கருவறையில நம்மளே போயிட்டு பூஜை பண்ணலாமா. ஸோ அதுதான் ரொம்ப ஸ்பெஷல். நம்ம நேரா உள்ள போயிட்டு அங்கேயும் காட்டும். நண்பா வந்து விட்டோம் நண்பா. இங்க பிள்ளையார் இருக்கிறார். அப்படியே வந்தால் இங்க நந்தியும் இருக்கிறார். பாருங்க மக்களே, நாங்க வந்து இப்போ கிட்டத்தட்ட வந்து 4560 அடிக்கு உயரத்தில் வந்து இருக்கிறோம். எப்படி இருக்கு சுத்தி, ரொம்ப சூப்பரா இருக்கும். வண்டிங்களா? ஆமாண்ணா. விழுப்பமா கோவில் உள்ளே சென்று உங்களுக்கு காட்டுறோம். சரியா? நான் சொன்னேன் தெரியுமா, இங்க தண்ணி வச்சு மழை, அதாவது இங்க வெட்டி வச்சு மழை பெஞ்ச தண்ணி வச்சு இங்க பில்டிங் கட்டினாங்கன்னு சொல்லி. ஸோ அதுதான் இது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் ஃபுல்லாமே போட்டு வச்சிருக்காங்க. பாருங்க எப்படி இருக்கு. பத்தி கற்பூரம் சாம்பிராணி அதெல்லாம் வந்து இங்கதான் வந்து பற்ற வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. தேங்காயும் வெளியே தான் உடைக்கணும். உள்ள போனோம் அப்படின்னா இன்னும் இருக்கு பார்த்தீங்களா, அதை வச்சு மட்டும் தான் நம்ம வந்து பூஜை பண்ணோம் அப்படிங்கிறதையும் நான் பார்த்துருந்தேன். மக்களை செம்ம கிரௌடு, செம்ம கிரௌடா இருக்கு மக்களே. பலத்தைங்க இங்க வந்து நிறைய சித்தர்கள் வந்து இருக்காங்க. அவங்க பத்தி டீடைல்ஸ் வந்து இதுல வந்து போட்டிருக்காங்க பாருங்க.
ஸோ யார் யார் எவ்வளவு வருஷம் இருந்தா அப்படின்னு சொல்லி டீடைல்ஸ் வந்து இதுல வந்து கொடுத்துருக்காங்க. இங்க வந்து சென்டர்ல வந்து சிவபெருமான் வந்து இருக்காப்புல, சுத்தி வந்து நிறைய சித்தர்கள் வந்து இருக்காங்க. ஸோ வணக்கம் மக்களே. ஸோ ஓவராலா இந்த பர்வதமலையை நம்ம வந்து விசிட் பண்ணி மேலே வரைக்கும் போன வீடியோ வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ நாங்கள் வந்து மேலே போயிட்டு கீழே வந்துட்டு தான் இந்த வீடியோ வந்து எடுக்கிறோம். ஓகேவா? போகும்போது வந்து நம்ம வந்து இந்த வீரபத்திர கோயிலில் வந்து இந்த மூலிகை கஞ்சி சாப்பிட்டோம் பார்த்தீங்களா? இறங்கும்போது கடைசியாக ஃபைனலாக ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் வரோம். இந்த வீடியோ வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதே சொல்லுங்க. ஓவராலா வந்து இந்த கடப்பாறை வழியா மேலே வந்து ஏறும்போது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் அதுலேயும் நம்ம வந்து வீடியோ வந்து எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முக்கியமா இந்த பெல் பட்டனை டிக் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோல வந்து நான் வந்து சந்திக்கிறேன். ஓகேவா? ஸோ நன்றி, வணக்கம், டாடா, பை பாய்.